NLCயின் 5% பங்குகளை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கத்தினர் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் இன்றும் தொடர்கிறது. இதுகுறித்த தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், முக்கிய மின் உற்பத்தி நிலையமான NLCயில் தொழிற்சங்கத்தினரின் வேலைநிறுத்தத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? கார்த்திகேயன், இந்த போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக தொடர்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,000 பேர் வேலைக்கு செல்லவில்லை. 100% தொழிற்சங்கங்கள் இதில் வேலை நிறுத்த கலந்து கொள்வதால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டது. 80,000 டன் ஒரு நாளைக்கு வெட்டி எடுக்கப்பட்டு அதன் மூலம் 2490 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய வேண்டும். ஆனால் தற்போது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கிற அந்த இருப்பை வைத்து தற்போது மின் உற்பத்தி செய்யப்படுவதாக தகவல் தெரிகிறது. 2190 மெகாவாட் தற்போது மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. படிப்படியாக நேற்று 2300 மெகாவாட் மின் உற்பத்தி இருந்தது. தற்போது 2100 மெகாவாட்டாக மின் உற்பத்தி குறைந்திருக்கிறது. இது குறித்து நம்ம NLC நிர்வாகத்துறை கேட்டதுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தொழிற்சங்கங்கள் 23,000 பேர் வேலைக்கு செல்லாத போது எப்படி மின் உற்பத்தியும் நிலக்கரி உற்பத்தியும் செய்யப்படும் என்று அவங்கள் தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. பொறியாளர்களும் அதிகாரிகளும் வைத்து அதிக வேலை கொடுத்து மின் உற்பத்தி செய்யும் முயற்சியில் NLC நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று வரை பொறியாளர்களும் அதிகாரிகளும் அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்று காலை முதல் வேறொரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். நிரந்தர தொழிற்சங்கத்தையும் ஒப்பந்த தொழிற்சங்கத்தையும் எதிர்த்து தங்கள் உற்பத்தி செய்தால் தங்கள் மீது கோபம் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக தங்கள் வேலைகளை மட்டும் செய்ய போகிறோம், மற்ற வேலைகளை அதிக பணிகளை நாங்கள் செய்ய போவதில்லை, மின் உற்பத்தியிலும் அதிக கவனம் செலுத்தப்படும் சொல்லிட்டு பொறியாளர்களும் சொல்லியிருக்காங்க. இது எதற்காக அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே அனைத்து தொழிற்சங்களும் சேர்ந்து இந்த பங்கு விற்பனைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்போவதாக களத்தில் இருந்தாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தனால அந்த போராட்டத்திலிருந்து விலகியிருந்தாங்க. நேற்று மின் உற்பத்தியில் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் தற்போது செல்வோம், ஆனால் நாங்கள் அதிக வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. தேவப்பிரியன், ஸ்ரீதர், தற்போது இந்த போராட்டத்தினால NLC நிர்வாக தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏதாவது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில அதாவது முடிவு எதுவும் எடுக்க முடியல அப்படின்னாலும் சுமூக முடிவுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? திவ்யா, இந்த பேச்சுவார்த்தைக்கு NLC நிர்வாகம் அதாவது தொழிலாளர் நலத்துறை மூலமா அழைத்திருக்குது. இன்று புதுவையில் பேச்சுவார்த்தை அழைத்திருக்காங்க. அதுல தொழிற்சங்கங்கள் கலந்து கொள்வாங்க. ஆனால் தொழிற்சங்கங்கள் தரப்புல சொல்லப்படுதுன்னா பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்வு காண முடியாது. மத்திய அரசு 5% பங்கு விற்பனையை கைவிடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். இதே கோரிக்கை நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டால் கூட இதே கோரிக்கை தான் நாங்கள் வைப்போம். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒப்பந்த தொழிற்சங்கம் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்களுடைய பணி நிரந்தரம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை இதுவரைக்கும் அமல்படுத்தவில்லை. அதனால் எங்கள் போராட்டம் 5% பங்கு விற்பனையை கைவிட்டாலும் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம், 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம், 11ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டங்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருது. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கடலூர் மாவட்டம் முழுவதும் பந்த் செய்வது, போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துவது. மத்திய அரசு இந்த முயற்சியை இனி எப்பயுமே எடுக்கக்கூடாது. 2002ஆம் ஆண்டு எடுத்தாங்க, 2006ஆம் ஆண்டு எடுத்தாங்க, தற்போதும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் போராட்டம் இங்கு வெடித்திருக்கிறது. இதுமேல் போராட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து மத்திய அரசு செய்கிறது. இதை கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து அறிவிச்சிருக்காங்க. திவ்யா.